ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு எக்ஸலில் கஸ்டம் எரர் அலர்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது எப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு சில நேம்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு நேம் ஒரு ஏஜ் எக்வைர்டு ஏஜ் நம்ம இப்போ நான் ஒரு 63 ஒரு ஏஜ் அடிக்கிறேன்னு வைங்களேன், அக்செப்ட் பண்ணிக்குது. 63 கொடுத்தா எனக்கு அக்செப்ட் பண்ணல, எரர் அலர்ட் மெசேஜ் வருது. ஸோ அதே இது பார்த்தீங்கன்னா இப்போ 23 கொடுத்தோன்னா ஸோ இதில் நான் கிரிட்டன் ஏஜ் இந்த லிமிட் தான் நான் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்ல மாதிரி லிமிட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எரர் அலர்ட் எப்படி நம்ம செட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதே நேம்னா இங்கே நம்ம பக்கத்தில் ஒரு செல் கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே நம்ம ஏஜ் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் எப்படி செட் பண்ணணும்னு பார்க்கலாம். இது நான் யூஸ் பண்ணுற எக்ஸல் பார்த்தீங்கன்னா 2010 வெர்ஷன். ஸோ எல்லா வெர்ஷன்லையுமே இந்த ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் டேட்டாவில் போயிட்டு நீங்கள் டேட்டா வேலிடேஷன் ஒன்று இருக்கும். ஸோ டேட்டா வேலிடேஷனில் போய் டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை எனி வேல்யூன்னு ஒன்று செலக்ட் ஆகும். அதில் ஹோல் நம்பர் செலக்ட் பண்ணிக்க பிட்வீன் இப்போ எனக்கு 21 ஏஜ்லேருந்து 45 ஏஜ் வரைக்கும் அதில் அக்செப்ட் பண்ணணும். அந்த கால் முடிஞ்சுன்னா ஸோ 21 to 45 நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு வைங்களேன். கொடுத்துட்டு இதில் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் எரர் அலர்ட் வச்சிடலாம். ஓகேவா? இன்புட் மெசேஜ் இதில் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இன்புட் மெசேஜ் டைட்டில் என்னவாக இருக்கணும், அது இன்புட் மெசேஜ் ஏஜ் லிமிட் ஏஜ் அலோவ்ஸ் பிட்வீன் 21 to 45. ஓகேவா? ஸோ the error after invalid data entered. ஸோ அதில் நம்ம டைட்டில் என்ன கொடுக்குறோம், எரர் அலர்ட். ஸோ மெசேஜ் incorrect ஏஜ் மென்ஷன்ட். ஸோ இது நம்ம கஸ்டம் மெசேஜ் நம்ம எப்படினாலும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த கர்சரை கொண்டு போனால் ஏஜ் லிமிட்டு 21 to 45 அலோவ் பண்ணுன்னு சொல்லி மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் 20 நான் கீப் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ கீப் பண்ணால் எனக்கு எரர் அலர்ட் வரும். ஸோ எனக்கு இதே இது 21 கொடுத்தனா அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ நான் 45 நான் கொடுக்குறோன்னு வைங்களேன். இப்போ 45 கொடுத்தா அலோட் பண்ணிக்கிறோம். ஸோ 45க்கு மேலே நான் 46 கொடுக்குறேன்னா ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஸோ நம்ம என்ன கஸ்டமர் மெசேஜ் கொடுத்துருக்கோம், இன்கரெக்ட் ஏஜ் மென்ஷன்ட். ஸோ அகைன் ஹெட்டிங் எரர் அலர்ட் இப்படி தான். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு எரர் கஸ்டம் எரர் மெசேஜ் எரர் அலர்ட் எப்படி வர வைக்கிறது எக்ஸலன்ட் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.